ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு ரெசிபி என்ன தெரியுமா? சிறுகீரை வச்சு ஒரு பால் கூட்டு தாங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? இது நார்மலா கீரை கடவுமே அந்த மாதிரி தான். இது கூட நான் தேங்காய் பால் சேர்க்க போறேன். அருமையா இருக்கும் டேஸ்ட். ஆனா ஆக்சுவலா இது வந்து சிறுகீரையில பண்றதை விட மணத்தக்காளி கீரை அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு மணத்தக்காளி கீரையில கடல்லையே இல்லைன்ற மாதிரி மார்க்கெட்லயே இல்லையா, அதனால நான் சிறுகீரை வேணது இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இதுக்கு பதில் மணத்தக்காளி கீரை இல்ல முருங்கைக்கீரை ட்ரை பண்ணுங்க. இது கூட ஒரு வாழைக்காய் ஃப்ரை தாங்க. வெயிட்டா இருக்கு, வாங்க பாப்போம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு 100 கிராம் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுங்க. வேக வைக்கணும் இதை கீரைக்கு. இது கூட ஒரு 3 தக்காளி, 100 கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு எந்த அளவு, நான் ஒரு அரைக்கட்டை கீரைக்கு சொல்றேங்க இந்த அளவு. மஞ்சத்தூள், இது கூட மஞ்சத்தூள், உப்பு. கீரைக்கு எவ்வளவு உப்பு நீங்க போட போறீங்களோ அதை நான் பருப்புலேயே போட்டுடுறேன். இப்போ இதை ஒரு 2 விசில் வச்சு, சிறுபருப்பு இல்லையா டக்குன்னு வெந்துடும், 2 விசில் வச்சு எடுத்துப்போம். 2 விசில் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ கீரை தாளிச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் பேன்ல. இப்போ பாருங்க, மிக்சி ஜார்ல இங்காட்டு எண்ணெய் காயறதுக்குள்ள மிக்சி ஜார்ல அதை பாருங்க, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நான். கீரைக்கு தேவையான பொருட்கள் 2 பச்சை மிளகா, ஒரு முழு பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் வைங்களேன். இது எல்லாத்தையும் நம்ம கையில நச்சு போடலாம். ஆனா நான் மிக்சி ஜார்ல வைப்பர்ல போட போறேன். சும்மா அப்படி 2 அரைக்க கூடாது, சும்மா 2 வைப்பர்ல விட்டு எடுக்கணும். இல்ல நச்சு கூட போட்டுக்கலாம், நீங்க கையால் நச்சு போட்டுங்க, பெட்டர் அது. இப்போ இதை அரைச்ச உடனே பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைக்க கூடாது. இந்த மாதிரி நீங்க பெஸ்ட் கையால நச்சு போட்டுங்க. எனக்கு டைம் இல்லை, அதனால நான் இந்த மாதிரி அரைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்றும் பாதிமா நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி போட்டா அதனால இந்த மாதிரி செய்றேன். இப்போ தாளிச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், அது பொரிஞ்சதும் இந்த மாதிரி சன்னமா இல்லை ஒன்றும் பாதிமா இந்த மாதிரி அரைச்சி வச்சு இல்லை ஆட் பண்ணிப்போம். இப்போ இது நல்லா வதங்கணுங்க. நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இது நல்லா வதங்கணுங்க. இந்த பச்சை வாசனை நல்லா போன அப்புறம் இந்த கீரை ஆட் பண்ணிப்போம். உப்பு நம்ம இதுலயே போட்டிருக்கோம், பருப்புலயே மறந்துடாதீங்க. மஞ்சத்தூள் உப்பு அதில் போட்டோம். இதுல வெறும் இப்போ பெருங்காயம் மட்டும் தான் போடணும். இப்போ இந்த கீரை நல்லா வதக்கிப்போம். இந்த கீரை இதுல வேகணும். தண்ணி ஊற்ற வேண்டாம், இது அப்படியே வெந்துடும். அப்படி வேகாதுன்னு நினைக்கிறவங்க சும்மா தண்ணி தெளிச்சுங்க, ஊற்ற வேணாம். இது அப்படியே வதங்கட்டும் கீரை. நம்ம பார்ப்போம். இந்த பாருங்க, நான் கடலை வேக வச்சேன். நான் காலையில கடலை வேக வச்சேன், அந்த தண்ணி இருந்தது, அதை கொஞ்சமா ஊத்துனேன். கீரை எவ்வளவு அழகா இருந்துச்சு பாருங்க. காரம் இதுவே போதும், பச்சை மிளகாலாம் வேணாம், எக்ஸ்ட்ரா போடாதீங்க. இந்த அரைக்கட்டு கீரைக்கு 2 பச்சை மிளகா போதும். பாருங்க, வேக வச்ச அந்த பச்சை பருப்பை இந்த மாதிரி நான் கடைஞ்சி வச்சுட்டேன். இது கட்டியா தாங்க இருக்கணும், ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போறோம் இல்லையா. அதனால நல்லா இந்த மாதிரி தண்ணி திட்டமா வச்சு பருப்பை தண்ணியா நீர்க்க இல்லாம இந்த மாதிரி கட்டியா கட்டிடுங்க. நம்ம தேங்காய் பால் வேற ஆட் பண்ண போறோம்ல, அப்ப கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. உப்பு போட்டோம். இப்போ இதுல பெருங்காய தூள் மட்டும் போட்டுக்கலாம். லாஸ்ட்ல போட்டா கொஞ்சம் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும், அதனால லாஸ்ட்ல போட்டா உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணா போட்டுக்கலாம். இதுல இதே மாதிரி மணத்தக்காளி கீரை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோ, இந்த அல்சர் பிரச்சனை இருக்குல்ல, வயிற்று புண்ணு இருக்கவங்களாம், அவங்களாம் செம்மையான ரெமெடிங்க. இது சூப்பரான ஹோம் ரெமெடி. தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அருமையா சரியாயிடும். அவ்வளவுதாங்க. பருப்பு போட்டு ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு எவ்வளவு கட்டியா இருக்கு பாருங்க. இப்ப இதுல இந்த பாருங்க, தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நான். இங்க பட்டுக்காட்டு ஒரு அரை முடிக்கு கொஞ்சம் கம்மியான தேங்காய் தாங்க எடுத்தேன் நான். ஃபர்ஸ்ட் பால் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுங்க, திக்கா. செகண்ட் பால் இல்ல, ஃபர்ஸ்ட் பால். இதை இது கூட ஆட் பண்ணிடணும். பருப்பு சேர்த்த உடனே அடுப்பு ஃபுல் சிம்ல வச்சிருங்க. வச்சுட்டு இதை ஆட் பண்ணுங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதை நான் மறுபடியும் சொல்றேன், இது சிறுகீரையில நீங்க ட்ரை பண்றதை விட மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், கீரையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஒரு கீரை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப சன்னமா இல்லாம ஒரு கீரை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல நம்மளுக்கு நீட்டா வாயில மாட்டோம் இல்லையா, அதனால நான் சின்னதா ரொம்ப சிறுவெல்ல கட் பண்ணி பாருங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்துச்சு பாருங்க. நீங்க போட்டு சாப்பாடுல பேசஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். பச்சை மிளகா கூட குறை 1-2 வச்சுங்க. நீங்க வேற எதுவுமே போட வேணாம், மிளகாத்தூள் எதுவும் போட வேணாம். இது சாப்பாடுல போட்டு சாப்பிட்டு பேசஞ்சு சாப்பிட அருமையா இருக்கும்.
அவ்வளவுதாங்க, கீரை ரெடி. அவ்வளவுதாங்க, கீரை பால் கூட்டு ரெடி. இத மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அமிர்தமா இருக்கும். அவ்வளவுதாங்க, இதை இறக்கிடலாம். இப்ப நம்ம வாழைக்காய் பார்க்கலாமா? இந்த பாருங்க, நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளேட்ல இந்த வாழைக்காய் எவ்வளவு வாழைக்காய் நீங்க எடுக்கிறீங்களோ அவளுக்கு தேவையான மிளகாத்தூள் நான் வறுக்கிறத காட்டுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் தூள், இது கூட அரிசி மாவு 1 ஸ்பூன் அரிசி மாவு. ஓகேங்களா? ரவை 1 ஸ்பூன் ரவை, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வறுத்து பாருங்க. கடலை மாவு 1 ஸ்பூன் கடலை மாவு. என்ன கொட்ட மாட்டேங்குது? 1 ஸ்பூன் கடலை மாவு. இது கூட இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா வாழைக்காலையா கொஞ்சமா பெருங்காயத்தூள் பாருங்க, கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலருக்காக நான் ஆட் பண்றேன். இது நீங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வைங்களேன். இப்போ இதுல தண்ணியில எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. உப்பு மட்டும் நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்க கையில மிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். தண்ணியெல்லாம் ஊத்தாதீங்க. வாழைக்காய் நம்ம மறிஞ்சு தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அப்படியே இருக்கட்டும். அதை அப்படியே வடிகட்டிட்டு அந்த டைம்ல வறுக்கும் போது வடிகட்டிட்டு இதை நல்லா இப்படி நல்லா எல்லாம் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அகலமான தட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டமா இருக்கும். பசங்க எல்லாம் இந்த மாதிரி வறுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நானு கட்டிங் முட்டிலாம் நல்லா ஃபுல்லா எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த பாருங்க இந்த வாழைக்கால தண்ணி தெரியுதுங்களா, தண்ணி அப்படியே இருக்கணும். நான் இது வரைக்கும் தண்ணியில போட்டு வச்சிருந்தேன், இப்பதான் தண்ணி வடிகட்டினேன். இதை எடுத்து இந்த தண்ணியோட அப்படியே இது பாருங்க, இதை அப்படியே கோட் பண்ணிக்கணும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃபுல்லா இந்த மாவு நல்லா ஒட்டுற மாதிரி கோட் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க வீட்டுல என்னைக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சரி, இல்லை வீட்டுல என்னைக்கு ஃப்ரீயா இருக்குன்னு நான் செய்யலாம். எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் தவால. இந்த பாருங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை அப்படியே அடிக்கிட வேண்டியதானே. இதே மாதிரி எல்லாத்தையும் அந்த ஈரப்பதம் வாழைக்கால இருக்கணும். இருந்தாதான் இந்த இது மசாலா கொட்டிங் நல்லா ஒட்டும். இது கூட நீங்க வேற எந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணது கிடையாது. நான் இப்படிதான் செய்வேன். உங்க டேஸ்ட்டுக்கு நான் சொல்றேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி சுத்தி அடிக்கிற வேண்டியதுதான். இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். கிறிஸ்பியா அருமையா இருக்கும். நான் என் பசங்களுக்கு இந்த மாதிரி தான் சின்ன வயசுல செஞ்சு கொடுப்பேன். சும்மாவே சாப்பிட்டுருவாங்க. அதனால ஒரு வாழைக்காலாம் வாங்கினா பத்தாது எங்க வீட்டுல. நான் அப்பெல்லாம் 3 வாழைக்காய் இருப்பேன். இப்பதான் கொஞ்சம் 2க்கு குறைஞ்சிட்டேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா அடிக்கிடுவோம். இந்த பாருங்க, இது ஃபுல்லா ஒரு இடத்துல ஒரு பக்கம் பொன்னிறமா ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுப்போம். ஓகேங்களா? ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க, சூப்பரா வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறம் அதை 2 ரவுண்ட் போட்டிருக்கேன். இது வேகட்டும். இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். வாழைக்காய் கிறிஸ்பி ஃப்ரை, கீரை தேங்காய் பால் கூட்டு. இந்த மாதிரி ஒரு கீரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இந்த கீரை ட்ரை பண்ணிருக்கேன். நீங்க முருங்கைக்கீரையில கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, அது மஸ்ட். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க. ஹேமாலயா சேனலை இதே மாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க.